ஆனால் இப்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. எல்லாம் லைனில் நின்று போடுறதா இருக்குது. ஒரு பங்கு சில பங்குலாம் மூடிட்டாங்க. இப்போ இன்றைக்கி வாழ்வாதாரமே ரொம்ப கஷ்டத்தில் போயிட்டு இருக்குது. இதை சீக்கிரம் கொஞ்சம் சரிப்படுத்துனாங்கன்னா ஆட்டோக்கார தொழில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓட்டம் சுத்தமாக இல்லை தலைவரே. என்றைக்கு ஓலா ஊப்பர் வந்துதோ அன்றைக்கி ஆட்டோக்காரன் கதை முடிஞ்சு போச்சு. அதை கொஞ்சம் சரி பார்க்கணும் இந்த அரசாங்கம். ஆட்டோக்காரன் லைஃப் வந்து இப்போ ரொம்ப கவலை இடத்துல போய் நிற்குது. ஐசியில் இருக்கிற மாரி இருக்கும் இப்போது. ஆமாங்க, இப்போ ஒரு பங்கில் பார்த்தீங்கன்னா 72 ரூபான்றான், ஒரு பங்கில் போனால் 82 ரூபான்றாங்க, ஒரு பங்கில் 64 ரூபா இருக்குது ரெகுலராக. அதை போனால் இப்போ ஸ்டாக்கே இல்லைன்றாங்க. ஆனால் இந்த இதுவை வச்சு அவங்க இப்போ நல்லா சம்பாதிக்கிறாங்க கேஸ் பங்காருங்க. இதையும் அவங்க அரசாங்கம் இதை சரி பார்க்கணும். ஆனால் சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த வாரத்தில் சரியாயிடும்ன்றாங்க. அது என்னன்னு பொறுத்துன்னு தான் பார்க்க முடியும். அது அவங்க தான் முடிவு பண்ணணும். ஆனால் நார்மலாக பண்ணி தான் ஆகணுமே, அப்போ தான் எங்கள் வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும். ஏற்கனவே மாதம் அவங்க ரேட்டு ஏற்றுறாங்க. இது ரெகுலராக ரேட்டே கிடையாது. இந்த ஒன்றாந்தேதி ரேட்டு ஏற்றுறாங்க. இதை இன்றைக்கி இந்த 1ஆந்தேதி பார்த்தீங்கன்னா 64 ரூபா இருக்குன்னா அடுத்த 1ஆந்தேதி பார்த்தீங்கன்னா 67, 69 அப்படி தான் ஏறும். இறங்கின பாடு காணும், ஏறிக்கின்னு தான் இருக்குது. ஆனால் எங்கள் வாழ்வாதாரம் அப்படியே தான் போயிட்டு இருக்குது.